கண்டிப்பா. நீங்க இவ்வளவு தூரம் சொல்லணுமா? அவர் வந்த உடனே நீங்க போன் பண்ணதா சொல்றேன். நான் அப்புறமா பேசுறேங்க. என்னம்மா, என்னாச்சு? என்னவா? என்ன ஆகும்? என்னென்னமோ ஆயிடுச்சு. என்ன இது? சொல்லாம கொள்ளாம இப்படி கிளம்பி வந்திருக்க? வம்சி கிட்ட சொல்லிட்டு தான் வந்தியா? எதுக்கு சொல்லணும்? எப்படி வேணாலும் சொல்லாம கொள்ளாம வரலாம், ஆனா மனசு முழுக்க பிரச்சனையோட வரக்கூடாது. உன் அட்வைஸ் கொஞ்சம் நிறுத்துறியா? இல்ல இங்க இருந்தா நான் போட்டுமா? கழுத்துல தாயத்தை கட்டின கோவில் இது. எந்த அம்மாவுக்காக நான் தாயத்தை கட்டிட்டேனோ அந்த அம்மாவையே இப்ப இல்லாம பண்ணின கோவில் இது. நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன மன்னிக்காதீங்க. என் ஊர்லயே இந்த கோயிலே என்ன கொல்ற வரத்தை கொடுத்துருங்க. என்ன கொல்லுங்க, 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 கொல்லுங்க. என்ன உயிரோட விட்டுறாதீங்க. என்ன கொல்லுங்க, கொல்லுங்க. என் உயிரை எடுத்துருங்க, எடுத்துருங்க, எடுத்துருங்க. கேசவா தம்பி, வம்சி தம்பி, நீங்க நிறுத்து. உன் வாயில என் பேரை சொல்லாத. சாவுடா, சாவு. உன்னு மாதிரி ஆளுங்க இந்த புனிதமான கோவில்ல சாக கூடாது. வெளியே எங்கேயாவது போய் சாவு. தாலி கட்ட நீ ஒரு தடவையாவது வரமாட்டியா? என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பார்க்க மாட்டோமான்னு கண்ணுல நீரை வச்சுக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட செல்ல பொண்ணு, பாவப்பட்ட பொண்ண பாரு தம்பி. நீ தாலி கட்டின அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த கோயில்லையே இந்த கடவுள் முன்னாடி உன்னையே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா தம்பி. அம்மா சந்தனா, உனக்கு தாலி கட்டின புருஷன் வந்துட்டாம்மா. என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு அநியாயம் பண்ணிட்டேன். அப்படி எல்லாம் பேசாதீங்க. இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான். எப்படி இருந்தாலும் செத்து போயிடுவா. இவ்வளவு விக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைச்சிட்டாரு, வித்துட்டாரு. ஐயோ, இது என்ன? இந்த பிசாசு இங்க எதுக்கு வந்தது? இவ என்ன நிம்மதியா வாழ விட மாட்டா போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? இவ முன்னாடி வம்சி என்கிட்ட வந்து உங்க பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா ராதாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுமே. ராதாவுக்கு உண்மை தெரிஞ்சா வம்சிக்கு சந்தனா பொய்னு தெரிஞ்சு போயிடுமே. இப்ப என்ன பண்றது? ஒன்னும் புரியலையே.